அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றார். உலகம் முழுவதும் பேச்சு பொருளாக இருக்கும் அமெரிக்க அதிபரின் பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள காட்சிகளும் தகவல்களும் நம்மை மெய்சிலிர்க்கச் செய்கிறது. வழக்கமாக அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்க இருப்பவர்கள் முந்தைய நாள் இரவு பாதுகாப்பு நலன் கருதி வெள்ளை மாளிகையிலிருந்து பென்சில்வேனியா அவென்யூவுக்கு சற்று குறுக்கே உள்ள பிளேயர் மாளிகையில் தங்கி இருக்க வேண்டும். இதுதான் புதிதாக பொறுப்பேற்கும் அதிபர்களுக்கான வரலாற்று பாரம்பரியமாகும். பாதுகாப்பு மற்றும் ஆயத்த காரியங்களுக்காக அதிபர்கள் இங்கு தங்க வைக்கப்படுவது வழக்கம். இப்படியாகத்தான் ட்ரம்ப் அவர்களும் முந்தைய நாள் இரவு பிளேயர் மாளிகையில் தங்கியிருந்தார். இந்நிலையில்தான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அரங்கேறியுள்ளது. பதவியேற்பு விழா கட்டிடத்திற்கு பிளேயர் மாளிகையிலிருந்து பொதுவாக அமெரிக்க அதிபர்கள் வருவது வழக்கம். ஆனால் மிஸ்டர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலனியா மற்றும் புதிதாக பொறுப்பேற்க இருக்கும் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், அவரது மனைவி உஷா ஆகியோர் பிளேயர் மாளிகையிலிருந்து நேரடியாக விழா மேடைக்கு வராமல் அங்கிருந்து புனித ஜான் எபிஸ்கோப்பல் தேவாலயத்திற்கு சென்றனர். அங்கு நடைபெற்ற கிறிஸ்தவ ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதனை முடிந்த பின்பு மீண்டும் பிளேயர் மாளிகைக்கு வந்து அங்கிருந்து விழா மேடைக்கு வந்துள்ளார். சற்று நேரத்தில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க வேண்டிய நிலையில் பரபரப்பான ஆயத்தங்கள் மத்தியில் அவரும் அவரை சார்ந்தவர்களும் அங்குள்ள புராட்டஸ்டன்ட் திருச்சபையில் நடந்த ஆராதனையில் பங்கு பெற்றுவிட்டு பதவியேற்றிருப்பது தற்போது பேச்சு பொருளாக மாறியுள்ளது. தேவனை முன்னிலைப்படுத்தி இத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருப்பது காண்போரை வியக்கச் செய்கிறது. இன்று மட்டுமல்ல, என்றுமே தேவாலயத்தில் ஜெபித்து வேதத்தோடு கலந்து அமெரிக்க தேசத்தின் வளர்ச்சியை தாங்கி நிற்கும் தூணாக மாற நாமும் வாழ்த்துவோம். இந்த அற்புதமான சுவாரஸ்ய காட்சியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.